அவருக்கு அரசு மரியாதை குடுக்குறாங்க அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு அவருடைய உடல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றதையும், இங்க அவருடைய ஆசைப்படியே அது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அத பார்க்குறீங்க? அவரோட ஆசைன்றது ரொம்ப பெரிய பெரிய ஆசைங்க. வெளியில சொல்லத் தெரியாத ஒரு மனிதர். அவரோட ஆசை என்ன? எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம, சாதிலாம் இல்லாம எல்லாம் ஒண்ணா இருக்கணும். ஊர்ல ஜாதி சண்டை, மத சண்டைலாம் வரக்கூடாது. விவசாயிகளுக்கு காசு நெறைய கிடைக்கணும். ஏழை பாழைகளுக்கு படிக்கிறதுக்கு கல்லூரிகள், ஸ்கூலு அந்த மாரி ஒரு ஒரு அரசியல்னா, இன்னைக்கு விஜய் சார் பேசுறாரு இல்லைங்களா? இந்த இளைஞர்களுக்கு புரியிற மாரி சொல்லணுன்றதுக்கோசரம் சொல்றேன். விஜய் சார் சொல்ற விஷயங்கள்ல வந்து அதனுடைய புத்தக வடிவில ஒரு ஒரு ஃபுல்லா வந்து சிலபஸ்ன்னு பார்த்தா அது ஐயா நல்லக்கண். எல்லாருமே நல்ல அரசியல் எடுத்துட்டு வரணும்னு தான் பேசுறாங்க. அத வந்து வாழ்ந்து காட்டியவரு ஐயா நல்லக்கண்ணு. ஒரு அரசு மரியாதை யாருக்கு தரணும் அப்டின்னா, எல்லாம் சொல்லுவாங்க, நல்லக்கண்ணுக்கு வந்து அரசு மரியாதை, அரசு மரியாதை. அரசு மரியாதைக்கு மரியாதை குடுத்தவர் தான் நல்லக்கண்ணு. அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு சேர்ல நாற்காலியில உட்கார்றாங்கன்னா, அந்த நாற்காலினால ஒரு சிலருக்கு பேரு புகழ் கிடைக்கும். ஆனா, இவன் வந்து உட்கார்ந்ததுனால அந்த நாற்காலிக்கு பேருன்னு கிடைக்கும். அது ஐயா நல்லக்கண். அரசு மரியாதை வாங்குவதற்கு, அரசு மரியாதைக்கு பெருமை தேடி தரக்கூடிய ஒரு நபராக எனக்கு திகழ்கிறார். அதை தாண்டி எளிமை. அதாவது கவுன்சிலர் கூட பழகுறவன்லாம் சேட்டை குடுக்குறான். எம்எல்ஏ கூட கார்ல கூட போனாலுமே ஃபோன எடுத்துக்கிட்டு இது பண்றாங்க. அமைச்சர் பழக்கம்னா போதும், இவரு ஒரு செல்வந்தரா மாறிறார். அப்போ அதிகார மையம் தன்னை பார்க்கறதுக்கு முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர், மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள்லாம் வீட்டுக்கு வந்தாலும், எந்த ஒரு உதவியும் கேட்காம, தனக்குன்னு எதுவுமே இல்ல. எனக்குன்னு எதுவுமே இல்ல. மத்தவங்களுக்காக வாழ்ந்து, மத்தவங்களுக்காகவே உயிர வந்து முடிச்சுக்கிட்டார். அதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அவர பத்தி பேசணும்.